சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் வாரம் இருமுறை தொகுதிக்கு வந்து மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து நடந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பாணி சின்னத்தை வேண்டுமென்றே முடக்கி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டிய உதயநிதி, சின்னம் கிடைத்தாலே நமக்கு பாதி வெற்றி என்றும் குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தான் வாரம் இருமுறை இந்த விழுப்புரத்திற்கு வந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபடுவேன் என்று வாக்குறுதி அளிப்பதாக தெரிவித்தார். திமுக இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் அரசு எங்களை கேட்காமல் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டதாக கூறுவது கட்டுக்கதை என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அப்போதைய மத்திய அமைச்சர் கேவல் சிங் கலைஞர் கருணாநிதியை சந்தித்து அனுமதி பெற்ற பின்னரே கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுள்ளது. திமுகவினர் தமிழக மக்களை வஞ்சித்து இருக்கிறார்கள். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில் கருணாநிதியின் முடிவும் இருந்தது என்று கூறினார். முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அனுமதி இல்லாமல் கச்சத்தீவை மத்திய அரசு கொடுக்க வாய்ப்பே இல்லை. இந்திய இறையாண்மை மீது திமுகவிற்கு நம்பிக்கை உள்ளதா? ஆழ்கடலில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான் என தெரிவித்தார். கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க, எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க, எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி தெள்ளத் தெளிவாக என்ன பேசியிருந்தாருன்னா, அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல, எங்களுடைய அனுமதி கேட்கல, எங்களுக்கு தகவல் கூட சொல்லலை, காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்துருக்குறாங்க, இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடலை, குறிப்பாக செலியன் அவர்கள் விடலை. காரணம், தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள், ஏமாற்றியிருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷை குண்டடம் தேர்பாதை பகுதியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழியுடன் வேனில் நின்றபடி உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்தபோது உப்பாறு விவசாயிகள் கருப்பு கொடி காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பாசன விவசாயிகளை நேரில் அழைத்து பேசுவதாகவும் உடனடியாக தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறது என நாங்குநேரியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தற்போது நெல்லை தொகுதி முழுவதும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணி கட்சியான அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாங்குநேரி இசக்கியம்மன் கோவில் முன்பு வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு திறந்தவெளி பிரச்சார வேனில் நின்றபடி வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய டிடிவி தினகரன், தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டம் மூலம் சிறப்பாக பராமரித்ததை போன்று இந்திய நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மோடி அவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பிரதமராக மோடி 3வது முறையும் வருவது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று தெரிகிறது. நெல்லையில் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கான பல நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். தரம் இன்றைக்கு உலக நாடுகளால் உற்று நோக்கப்படுகின்ற அளவுக்கு, பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில சிறந்த ஒரு இடத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு ஆட்சி 10 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஊழலற்ற ஆட்சி. அதுபோல கடுமையான பொருளாதார நெருக்கடியில பல நாடுகள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும், ஏன் வளர்ந்த நாடுகளே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்தியாவின் பொருளாதாரத்தை தொய்வின்றி தங்கு தடையிலிருந்து நமது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்கின்ற அரசாங்கம் மோடி அவர்களின் மத்திய அரசாங்கம். 1000 ரூபாய் உதவித்தொகை பெண்களிடம் கொடுத்து வீட்டில் உள்ள ஆண்களிடம் இருந்து டாஸ்மாக் கடைகள் மூலம் மீண்டும் அதனை திமுக அரசு திரும்பி வாங்கிவிடுகிறது என்று ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
மதுரை காமராஜர் சாலை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதிலே மத்திய அரசினுடைய பங்களிப்பு உண்டு என்ற அவர், பிரதமர் தலைமையில் நல்லரசாக மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரும் தேர்தலை தொடர்ந்து 3வது முறையாக அமையும் ஆட்சியில் நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு வல்லரசாக மாறும் என்றார். 1000 ரூபாய் தாய்மார்களுக்கு கொடுக்கின்றேன் என்று கூறுகிறார்களே தவிர அதிலே பாரபட்சம். பெரும்பாலான 1000 ரூபாய்கள் உங்களுடைய வரியில் இருந்து வருகின்ற பணம். அந்த பணம் எல்லாம் கட்சியினுடைய பெண்களுக்கு போய் சேருகிறது, சாதாரண பெண்களுக்கு போய் சேருவது கிடையாது. எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அதிலே தப்பு கிடையாது. இருப்பினும் 1000 ரூபாயை உங்களிடம் ஒரு கையிலே கொடுத்து அதே 1000 ரூபாயை உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டாயத்திலே அன்று இரவே அது டாஸ்மாக்கு போய் அவர்கள் கையிலேயே மீண்டும் வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.